வணக்கம். பொதுவாக நமது உடல் பல 100 கோடி செல்களால் ஆனது, பல உறுப்புகளை கொண்டது. உள்ளுறுப்புகளில் சிறு தொய்வு ஏற்பட்டால் அதை நமக்கு உணர்த்தும் விதமாகத்தான் நோய்கள் வருகின்றன. எனவே உள்ளுறுப்புகள் திறன்பட செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு நுண்ணூட்டங்கள் அவசியம் தேவை. இதை எங்கிருந்து பெறுவது? இதற்காக எங்கேயும் தேடித் திரிய வேண்டியது இல்லை. உணவில் நல்ல மாற்றங்கள் செய்து கொண்டாலே நோய்கள் வராமல் தடுக்கலாம். அந்த வகையில் புஞ்சை தாவரங்களில் சிறப்பிற்குரிய தானியமாக கருதப்படுவது சாமை. அதன் நன்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். கம்பில் இருக்கும் இரும்புச்சத்தை விட இதில் அதிகம் இரும்புச்சத்து உள்ளது. கேழ்வரகில் இருப்பதை விட 2.5 மடங்கு அதிகம் உள்ளது. அதே போன்று கால்சியம், மக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், மாங்கனீஸ், துத்தநாகம் போன்ற பல முக்கிய தாதுக்களையும் சாமையில் இருந்து பெறலாம். வைட்டமின் சத்துக்கள் என்று பார்த்தால் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களான தயாமின், ரிபோஃப்ளோவின், நயாசின், போலிக் அமிலம் இவைகளும் கிடைக்கும். இளம் பெண்களின் முக்கிய உணவாக சாமை அமைவது அவசியமான ஒன்று. பொதுவாக முதியவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் மலச்சிக்கல் ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. உடம்பில் இருந்து கழிவுகள் சரிவர வெளியேறவில்லை என்றாலே அது மற்ற நோய்களுக்கு மூல காரணியாக அமைந்துவிடும். சாமை சோறு, சாமை பொங்கல், சாமை இட்லி, சாமை தோசை, சாமை உப்புமா, சாமை இடியாப்பம், சாமை புட்டு என சாமை அரிசியில் செய்த பதார்த்தங்களை பசித்த பின்னர் உட்கொள்ளும்போது நோய்களுக்கெல்லாம் மூலக்காரணியாக கருதப்படும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இது மட்டுமல்லாமல் வயிற்றுக்கோளாறுக்கு சாமை அரிசி நல்லதொரு மருந்தாகவும் திகழ்கிறது. இதில் உள்ள போலிக் அமிலம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் தடுக்கும். மலச்சிக்கல் ஏற்படாது. இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஆரோக்கியமான செல்கள் உற்பத்திக்கும் உதவி புரியும். ஆரோக்கியமாக குழந்தைகள் பிறக்க தேவையான பல முக்கிய உயிர் சத்துக்கள் இதில் உள்ளன. புரதச்சத்து எனும்போது அதில் உள்ள முக்கிய அமினோ அமிலங்கள் எல்லாமும் இந்த ஒரு சிறுதானியத்திலேயே கிடைத்து விடுகின்றது. உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் உதவும் இந்த புரதம் மேலும் காய்ச்சலினால் ஏற்படும் நா வறட்சியை போக்கும். வயிறு தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்தும். முக்கியமாக ஆண்களின் இனப்பெருக்க அணு உற்பத்தி அதிகரித்து ஆண்மை குறைவை நீக்கும். தாது பொருள்களை உடலில் அதிகரித்து உயிரணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதில் சாமையின் பங்கு குறிப்பிடத்தக்கது. சாமையில் மற்ற சிறுதானியங்களை காட்டிலும் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகை வராமல் தடுக்கின்றது. சாமை உடல் உறுதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உகந்தது. சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டுவர முக்கிய பங்கு வகிப்பது நார்ச்சத்து. நெல்லரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார்ச்சத்து கொண்ட தானியமான சாமையை உணவாக உட்கொள்ளும் பொழுது நீரிழிவு நோயினை கட்டுப்படுத்தவும் வராமலும் தடுத்திட ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது. நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து சாமையில் அதிக அளவில் அடங்கியுள்ளதால் சிறுதானியங்களில் மிக சிறந்ததாக விளங்குகின்றது. சாமையில் செய்த உணவுகள் அனைத்து வயதினருக்கும் ஏற்றவை. மிக சுலபமாக ஜீரணமாகும். எந்தவித பக்க விளைவுகளும் வராது. இந்த காலத்தில் அதிக அளவு தேவையில்லாத கொழுப்பையும் சர்க்கரை பொருள்களையும் கொடுக்கும் பீட்சா, பர்கர் மற்றும் மைதா பொருள்களை உண்பதை தவிர்த்து இந்த மாதிரியான பாரம்பரிய தானியங்களில் செய்த உணவினை உட்கொள்ளும் பொழுது உடல் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.